வெல்கம் டு ஆல். அனைவருக்கும் வணக்கம். In this section we will discuss about metallurgy. மெட்டலர்ஜின்றதை பற்றி பார்க்குறோம். This is from 12th standard chemistry subject. 12th standard chemistryலேருந்து மெட்டலர்ஜின்ற டாபிக் பார்க்குறோம். This word metallurgy is related to metal. மெட்டலர்ஜின்ற வார்த்தைலேருந்து இது வந்து மெட்டலோட தொடர்புடையதுன்னு தெரியும். ஸோ எளிமையாக நம்ம மெட்டலர்ஜினா உலோகத்தை பற்றி படிக்கிறதுன்னு சொல்லலாம். The metallurgy is studying about metal அப்படின்னு சொல்லலாம். பட் ப்ராப்பர் டெஃபினேஷன் பார்க்குறோம். ஃப்ரம் திஸ் கொஸ்டின், வாட் இஸ் மெட்டலர்ஜி? உலோகவியல் என்றால் என்ன அப்படின்னு பார்க்குறோம். ஸோ மெட்டலர்ஜி இஸ் ரிலேட்டட் டு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஆஃப் மெட்டல்னு சொல்லலாம். மெட்டலர்ஜி இஸ் science and technology of separating of pure metal from their natural source, or metallurgy is science and technology of extraction of metal from their natural source. நமக்கு தெரியும் மெட்டலுடைய மூலப்பொருள் எதுனா எர்த்து தான். பூமியிலேருந்து தான் நம்மளுக்கு உலோகங்கள் கிடைக்குது. பூமியிலேருந்து கிடைக்கக்கூடிய உலோகத்தின் சேர்மங்களிலிருந்து உலோகத்தை பிரித்தெடுக்கக்கூடிய அந்த முறை தான் வந்து உலோகவியல்னு சொல்கிறோம். இது மட்டும்தான் உலோகவியலானா? இல்லை, இதனோட அதர் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது. மெட்டலர்ஜி இஸ் நாட் ஓன்லி செப்பரேஷன் ஆஃப் மெட்டல் ஃப்ரம் த நேச்சுரல் சோர்ஸ். த அதர் ஆஸ்பெக்ட்ஸ் ஆர் ப்ரொடக்ஷன் ஆஃப் மெட்டல் அலாய். ஏன்னா நம்ம அன்றாட வாழ்க்கையில் பல்வேறு உலோகங்களை மட்டும் இல்லாமல் உலோக கலவைகளையும் பயன்படுத்துகிறோம். ஸோ அந்த உலோக கலவைகளை உருவாக்குவதும் மெட்டலர்ஜினுடைய அதர் ஆஸ்பெக்ட்ஸாக இருக்குது. ப்ரொடக்ஷன் ஆஃப் மெட்டல் அலாய் அண்ட் ப்ரொடக்ஷன் ஆஃப் மெட்டல் சொல்யூஷன், உலோக கரைசல்களை உருவாக்குவதும் மெட்டலர்ஜினுடைய அதர் ஆஸ்பெக்ட்ஸு. மற்றபடி ப்ரொடக்ஷன் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் வித் டூ டிஃப்ரெண்ட் எலமெண்ட், இருவேறு தனிமங்களிலிருந்து சேர்மங்களை உருவாக்குவதும் மெட்டலர்ஜினுடைய அதர் ஆஸ்பெக்ட்ஸாக இருக்குது. ஸோ இப்போ மெட்டலர்ஜினா நான் பார்த்துருக்கோம். மெட்டலர்ஜி இஸ் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஆஃப் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் பியூர் மெட்டல் ஃப்ரம் தர் நேச்சுரல் சோர்ஸ். அதர் ஆஸ்பெக்ட்ஸ் பார்க்கும்போது ப்ரொடக்ஷன் ஆஃப் அலாய், மெட்டல் சொல்யூஷன், ஃபார்மேஷன் ஆஃப் காம்பவுண்ட் ஃப்ரம் தர் டூ டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ் பார்த்துருக்கோம். இந்த மாடர்ன் வேர்ல்டில் இந்த மெட்டலர்ஜிக் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா, இட் இஸ் எசென்ஷியல் டு டிசைன் அண்ட் ஈகோ ஃப்ரெண்ட்லி மெட்டலர்ஜிக்கல் ப்ராசஸ். என்விரான்மெண்டலுக்கு எந்த பாதிப்பும் வராத மாதிரி என்விரான்மெண்டலுக்கு இணக்கமான உலோகவியல் நிகழ்வாக இருக்கணும். அது மெட்டலர்ஜிக்கல் ப்ராசஸ் வந்து மஸ்ட் மினிமைஸ் த வேஸ்டேஜ் அண்ட் மேக்ஸிமைஸ் த எனர்ஜி எஃபிஷியன்சி. எது நம்மளுக்கு எசென்ஷியலாக இருக்கணும்னா, அங்கே உருவாகிற வேஸ்டேஜை குறைக்கக்கூடியதாக இருக்கணும் இந்த மெட்டலர்ஜிக்கல் ப்ராசஸ். அது ஈல்டு அதிகமாக வர மாதிரி இருக்கணும். மேக்ஸிமைஸ் த எனர்ஜி எஃபிஷியன்சி. இந்த செக்ஷனில் நம்ம எதை பார்க்க போகிறோன்னா, the various steps involved in extraction of metals and the chemical principle begin this process. மெட்டலை பிரிச்செடுக்கிறதுல என்னென்ன படிநிலை இருக்குதுன்னு பார்க்குறோம். அண்டு வேதியியல் தத்துவங்கள், இதுக்கு பின்னாடி இருக்கிற வேதியியல் தத்துவங்களை இந்த பிரிவில் பார்க்க இருக்கிறோம். நெக்ஸ்ட் நாம் பார்க்குறது அக்கரன்ஸ் ஆஃப் மெட்டல்ஸ் பார்க்குறோம். மெட்டல் வந்து எவ்வாறு காணப்படும் பூமியில்? இன் நேச்சர் only few metals occur in their native state. அது சில உலோகங்கள் மட்டும்தான் அதோட தனித்த நிலையில் காணப்படும். பட் ஆல் த அதர் மெட்டல்ஸ் occur in compounded state ஆர் கம்பைன்டு ஸ்டேட்டில் இருக்கும். உலோகங்கள்லாம் வந்து சில உலோகங்கள் மட்டும் தனித்த நிலையில் இருக்கும். few elements are occur in native state, others are present in combined state as their oxide, sulfide, silicate, aluminate, ஹாலைட்ஸாக இருக்கலாம், கார்பனேட்ஸ்லாம் இருக்கலாம். ஸோ மெட்டல்ஸ் வந்து பூமியில் சேர்மலாக காணப்படும் அல்லது தனித்த நிலையில் காணப்படும். சேர்மலாக காணப்படுறத நம்ம கம்பைன்டு ஸ்டேட்னு சொல்கிறோம். தனித்த நிலையில் காணப்படுறத நேட்டிவ் ஸ்டேட் ஆர் ஃப்ரீ ஸ்டேட்னு சொல்கிறோம். எது ஃப்ரீ ஸ்டேட்டில் இருக்குன்னா, லெஸ் ரியாக்டிவ் மெட்டல்ஸ்லாம் வந்து ஃப்ரீ ஸ்டேட்டில் இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து சில்வர், கோல்டு, பிளாட்டினம், காப்பர், இதெல்லாம் வந்து லெஸ் ரியாக்டிவ் மெட்டல். ஸோ திஸ் லெஸ் ரியாக்டிவ் மெட்டல் அக்கர் இன் நேச்சர் அஸ் ஃப்ரீ ஸ்டேட் ஆர் நேட்டிவ் ஸ்டேட். பட் நேட்டிவ் ஸ்டேட்டில் இருக்கனாலும் இது கூட சம் இம்ப்யூரிட்டிஸ் மிங்கிளாக இருக்கும். பட் ஆனால் அது வந்து நம்மளுக்கு தனிமங்களாகவே கிடைக்கும். அது பூமியில் தங்கம், வெள்ளி, பிளாட்டினம், காப்பர்லாம் தனிமங்களாக கிடைக்கும். பட் அதர் மெட்டல்ஸ்லாம் பார்த்தோம்னா
reactive metal such as alkali metal and alkaline earth metal, some transition metal இடைநிலை தனிமங்கள். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாடரேட் ரியாக்டிவாக இருந்தாலும் அது ஆக்சிஜன் சல்ஃபர் கூட ரியாக்ட் ஆகிட்டு அதனுடைய ஆக்சைடு சல்ஃபைடாக கிடைக்கும். இதை நம்ம கம்பைன்டு ஸ்டேட்னு சொல்கிறோம் ஆர் காம்பவுண்ட் ஸ்டேட். சேர்ம நிலையில் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். இதுக்கு உதாரணத்துக்கு ஜிங்க் வந்து ஜிங்க் சல்ஃபைடாக இருக்குது. அயன் வந்து பார்த்திங்கன்னா அயன் ஆக்சைடாக இருக்கும் ஹேமடைடு. லெட் சல்ஃபைடு, அலுமினியம் ஆக்சைடாக இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து காம்பவுண்ட் ஸ்டேட்டில் இருக்குது. கம்பைன்டு ஸ்டேட் ஆக்சைட்ஸ், மெட்டல் ஆக்சைடு, மெட்டல் சல்ஃபைடு, மெட்டல் கார்பனேட்ஸ், மெட்டல் ஹாலைட்ஸ், மெட்டல் பாஸ்பேட்ஸ் இதெல்லாம் பார்த்துருக்கோம். பட் மோஸ்ட் அபார்டண்ட் எதுன்னு பார்த்தோம்னா சிலிக்கேட்ஸ் அண்ட் அலுமினேட் தான். பட் சிலிக்கேட் அண்ட் அலுமினேட்ஸ்லேருந்து நம்ம மெட்டலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது ஒரு டிஃபிகல்ட்டான ப்ராசஸ்ஸு. ஸோ இது ரெண்டும் நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். மெட்டல் சிலிக்கேட், மெட்டல் அலுமினேட். பட் அதிகமாக வந்து நம்மளுக்கு மெட்டல் சிலிக்கேட், மெட்டல் அலுமினேட் தான் கிடைக்கும் பூமியில். இங்கே அக்கரன்ஸ் ஆஃப் மெட்டல் பார்த்துட்ருக்கோம். ஜென்ரலாக மெட்டல் வந்து ஷைனி அண்டு மெல்லபுளாக இருக்கும். இது வந்து நேச்சுரலில் எப்படி கிடைக்கும்னா காம்பவுண்ட்ஸாக கிடைக்கும். டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டியில் காம்பவுண்ட்ஸாக கிடைக்கும். அண்ட் சம் மெட்டல்ஸ் மட்டும் எலமெண்டல் ஸ்டேட், நேட்டிவ் ஸ்டேட்டில் கிடைக்கும். அதை பார்த்துட்ருக்கோம். அக்கரன்ஸ் லெஸ் ரியாக்டிவ் மெட்டல் எக்ஸிஸ்ட் அஸ் நேட்டிவ் ஸ்டேட். ரியாக்டிவ் மெட்டல்ஸ்னால் எக்ஸிஸ்ட் இன் கம்பைன்டு ஸ்டேட் அஸ் ஆக்சைடு, சல்ஃபைடு, கார்பேட், ஹாலைட்ஸ் அண்டு சிலிக்கேட், அலுமினேட்டாக கிடச்சிட்ருக்கு. இங்கே டிஃப்ரெண்ட் மெட்டல்ஸுக்கு ப்ராசஸ் யூஸ் பண்ணணும். ஏன்னா டிஃப்ரெண்ட்டு காம்பவுண்ட்ஸில் மெட்டல் இருக்கிறதுனால இதுக்கு சூட்டபுள் மெட்டல்ஸுக்கு ப்ராசஸ் எதுன்னு செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம அதை செப்பரேட் பண்ணணும். இந்த வீடியோவில் நம்ம இன்ட்ரடக்ஷன் ஆஃப் மெட்டலர்ஜி பார்த்துருக்கோம். இப்போது அக்கரன்ஸ் ஆஃப் மெட்டல்ஸ் பார்த்தோம். அடுத்து நான் பார்க்க போகிறது மினரல்ஸ் அண்டு ஓர்னா நான் பார்க்குறோம். த இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் மினரல் அண்டு ஓர், இதுக்கான டெஃபினிஷன்ஸ் அண்டு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க இருக்கிறோம். ஃபஸ்ட்டு மினரல்ஸ். மினரல்ஸ்னால் வந்து தமிழில் கனிமங்கள் சொல்கிறோம். ஓர்ஸ் அப்படின்னா தாதுக்கள். மினரல்ஸ் அண்டு ஓர் பார்க்க இருக்கிறோம். கனிமங்கள் மற்றும் தாதுக்கள். மினரல்ஸ் பார்க்குறோம். த நேச்சுரலி அக்கரிங் சப்ஸ்டன்ஸ் விச் கண்டெயின் த மெட்டல் இன் ஃப்ரீ ஸ்டேட் ஆர் இன் த ஃபார்ம் ஆஃப் காம்பவுண்ட்ஸ். மினரல்ஸ்னால் ஒன்றும் இல்லை, நேச்சுரலில் கிடைக்கிற ஒரு இயற்கை பொருள் தான். அதில் உலோகங்கள் இருக்கும். அந்த உலோகங்கள் வந்து தனித்த நிலையில் காணப்படலாம் அல்லது சேர்ம நிலையில் காணப்படலாம். அதுதான் நம்ம மினரல்ஸ் சொல்லணும். மினரல்ஸ்னோட டெஃபினேஷன் பார்க்குறோம். ஏ நேச்சுரலி அக்கரிங் சப்ஸ்டன்ஸ் விச் கண்டைன்ஸ் த மினரல். உலோகத்தை கொண்டுள்ள ஒரு இயற்கை பொருள் தான் வந்து நான் மினரல்ஸ்னு சொல்கிறோம். அது கனிமங்கள்னு சொல்கிறோம். இந்த மினரல்ஸ் வந்து பூமியிலேருந்து எடுக்கக்கூடிய அந்த நிகழ்வு பேர் என்னன்னா மைனிங் சொல்கிறோம், அகழ்ந்து எடுத்தல். மினரல்ஸ் இஸ் அப்டைன்ட் பை மைனிங். மினரல் வந்து எதுலேருந்து கிடைக்கணும் நம்மளுக்கு? மைனிங்ன்ற நிகழ்வு மூலமாக கிடைக்கும். அகழ்ந்து எடுத்தல் மூலமாக இந்த கனிமங்கள் கிடைக்கப்பெறும். இந்த மினரல்ஸ் மேபி இன் ஃப்ரீ ஸ்டேட் ஆர் இன் த ஃபார்ம் ஆஃப் காம்பவுண்ட். இந்த மினரல் வந்து எப்படி இருக்கலாம்னா ஃப்ரீ ஸ்டேட்லேயும் இருக்கலாம், அது அந்த உலோகத்தினுடைய தனித்த நிலையிலையும் காணப்படலாம் அல்லது சேர்ம நிலையிலையும் காணப்படலாம். மினரல்ஸ் மேபி இன் ஃப்ரீ ஸ்டேட் ஆர் இன் த ஃபார்ம் ஆஃப் காம்பவுண்ட்ஸ். காம்பவுண்ட்ஸ் நம்மளுக்கு தெரியும். மெட்டல் ஆக்சைடு, மெட்டல் சல்ஃபைடு, மெட்டல் கார்பனேட், மெட்டல் சிலிக்கேட், மெட்டல் பாஸ்பேட், மெட்டல் ஹாலைட்ஸ் இதெல்லாம் வந்து காம்பவுண்ட்ஸ் சொல்கிறோம் நம்ம. ஸோ இது எல்லாத்தையும் தான் நம்ம மினரல்ஸ் சொல்கிறோம். மெட்டல் ஆக்சைடு, மெட்டல் சல்ஃபைடு, மெட்டல் ஹைட்ரேட்ஸ், மெட்டல் கார்பனேட் இதெல்லாம் நம்ம மினரல்ஸ்னு சொல்லுவோம். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்குறோம். அயன் எடுத்துக்கிறோம். அயனா இரும்பு. அயன் present in nature around 800 மினரல்ஸ். நேச்சுரலில் வந்து இரும்பு 800 கனிமங்களில் கிடைக்குது. அயன் present in around 800 மினரல்ஸ்
ஆர் 800 காம்பவுண்ட்ஸில் அயன் இருக்குது, பூமியில் இருக்குது. ஸோ இந்த 800 காம்பவுண்ட்ஸை நாம் மினரல்ஸ் ஆஃப் அயன் சொல்லலாம். இதனால் புரிஞ்சுக்கணும். இந்த 800 காம்பவுண்ட்ஸில் இரும்பு இருக்குது, பெர்சென்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த 800 காம்பவுண்ட்ஸ் கால்டஸ் மினரல்ஸ் ஆஃப் அயன், அயனுடைய கனிமங்கள்னு சொல்லலாம். பட் இட் இஸ் நாட் சூட்டபுள் ஃபார் செப்பரேஷன் ஆஃப் அயன் ஃப்ரம் திஸ் 800 மினரல்ஸ். இந்த 800 மினரல்ஸ்லேருந்து நம்மளால் அயனை பிரித்து எடுக்க முடியாது. பிகாஸ் இந்த அயன் present in low percentage. Most of the minerals have iron in low percentage. மோஸ்ட் ஆஃப் த மினரல்ஸில் அயன் வந்து கம்மியான பர்சன்டேஜில் தான் இருக்கும். ஸோ எக்கனாமிக்காக பார்த்தோம்னா கம்மியான பர்சன்டேஜ் இருக்கிற மினரல்ஸ் வந்து நம்மளால் அயன் பிரித்து எடுக்கிறதுனா நம்மளுக்கு சூட்டபுள் கன்வீனியண்ட்டாக இருக்காது. மோஸ்ட் ஆஃப் த மினரல்ஸ் ஹாவ் ஒன்லி லோ பர்சன்டேஜ் ஆஃப் மெட்டல். அதிகமான மினரல்ஸ் வந்து லோ பர்சன்டேஜ் தான் மெட்டல் வச்சுருக்கு. ஸோ எல்லா மினரல்ஸுமே நம்மளுக்கு வந்து சூட்டபுளாக இருக்காது மெட்டலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இதில் நம்ம பெஸ்ட்டானது எதுன்னு சூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா அயனுக்கு பெஸ்ட்டான மினரல்ஸ் வந்து ஹேமடைட் அண்டு மேக்னடைட்டு. ஹேமடைட் அண்டு மேக்னடைட்டில் அயன் வந்து ஹை பர்சன்டேஜில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ காமனாக நாம் அயனை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது வந்து ஹேமடைட் அண்டு மேக்னடைட் தான். ஸோ இந்த ஹேமடைட் அண்டு மேக்னடைட் நம்ம ஜென்ரலாக என்ன சொல்லலாம்னா ஓர்ஸ் ஆஃப் அயன் சொல்லலாம். இட் இஸ் ஆல்சோ மினரல். இந்த ஹேமடைட் அண்டு மேக்னடைட்டில் அயன் இருக்குது, ஸோ அது மினரல் சொல்லலாம். ஆனால் அது பிரித்து எடுக்கிறதுக்கு எது யூஸ் ஆகுதுன்னு பார்த்தோம்னா ஹேமடைட் மேக்னடைட் யூஸ் ஆகுது. ஸோ அதை நம்ம ஓர்ஸ்ன்னு சொல்கிறோம். இந்த 800 காம்பவுண்ட்ஸ் அயன் இருக்குன்னு சொல்லணும் பார்த்தீங்களா, அந்த 800 காம்பவுண்ட்ஸ் இஸ் நாட் convenient for extraction of iron, but the convenient one is having high percentage of iron is hematite and magnetite. So it is called as ore. The special name கொடுக்குறோம் ஓர்னு. So this is a difference between minerals and ore. மினரல்ஸ்னால் வந்து naturally occurring substance which contain metal சிம்பிளாக சொல்லிடலாம். ஓர்ஸ்னால் சிம்பிளாக சொல்லலாம் the best mineral for extraction of metal. மெட்டலை பிரித்து எடுக்கிறதுக்கு பெஸ்ட்டான ஒரு மினரல் தான் வந்து ஓர்னு சொல்கிறோம். ஸோ இதுக்கு டெஃபினேஷன் பார்க்கும்போது ஓர் இஸ் ஏ மினரல், ஓர் இஸ் ஏ மினரல் ஃப்ரம் விச் மெட்டல் கேன் பி எக்ஸ்ட்ராக்டட் கன்வீனியன்ட்லி அண்டு எக்கனாமிக்கலி. த ஓர் இஸ் ஏ மினரல் ஃப்ரம் விச் மெட்டல் கேன் பி எக்ஸ்ட்ராக்டட் கன்வீனியன்ட்லி அண்டு எக்கனாமிக்கலி அப்படின்னு சொல்லலாம். அது தாதுக்கள்லாம் என்னென்னா அது ஒரு கனிமம் தான். இதில் வந்து நம்ம உலோகத்தை இணக்கமாகவும் லாபத்துடனும் பிரித்து எடுக்க முடியும். ஸோ இப்படி இணக்கமாகவும் லாபத்துடன் பிரித்து எடுக்கக்கூடிய அந்த கனிமத்தை தான் நாம் தாதுக்கள்னு சொல்கிறோம். அப்போ ஓர்னா தாதுக்கள், ஓர் இஸ் ஏ மினரல் ஃப்ரம் விச் மெட்டல் கேன் பி எக்ஸ்ட்ராக்டட் கன்வீனியன்ட்லி அண்டு எக்கனாமிக்கலின்னு சொல்லிடலாம். இதுக்கு அனதர் ஒன்று எக்ஸாம்பிள் பார்க்குறோம். ஏற்கனவே ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். அயன் வந்து 800 மினரல்ஸில் பெர்சென்ட் ஆகிருக்கு. பட் சூட்டபிள் மினரல்ஸ் எதுன்னு பார்த்தோம்னா ஹேமடைட் அண்ட் மேக்னடைட். ஸோ இந்த சூட்டபிள் மினரலான ஹேமடைட் மேக்னடைட்டை நம்ம ஓர்ஸ்ன்னு சொல்லலாம், ஓர்ஸ் ஆஃப் அயன் சொல்லலாம். அனதர் ஒன் எக்ஸாம்பிள் அலுமினியம் எடுத்துக்கிறோம். அலுமினியம் present in 2 minerals namely bauxite and china clay. bauxite ஃபார்முலா Al2O3 2H2O ஹைட்ரேட் ஃபார்மில் இருக்குது. அலுமினியம் ஆக்சைடு வந்து ஹைட்ரேட் ஃபார்மில் இருக்குது, நம்ம பாக்சைடுன்னு சொல்கிறோம். சைனா கிளேனா Al2O3 2SiO2 அலுமினியம் ஆக்சைடு சிலிக்கா ஆக்சைடு இதனோட ஹைட்ரேட் ஃபார்மில் இருக்கிறது வந்து சைனா கிளே. ரெண்டுத்துலேயுமே அலுமினியம் இருக்குது. ஸோ அலுமினியம் பெர்சென்ட் ஆகிறதுனால இதை நம்ம மினரல்ஸ் ஆஃப் அலுமினியம் சொல்லலாம். பாக்சைட் அண்ட் சைனா கிளே ஆர் மினரல்ஸ் ஆஃப் அலுமினியம். பட் அலுமினியத்தை செப்பரேட் பண்ணணும், எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும்னா நம்மளுக்கு இதில் எது ஹை பர்சன்டேஜில் அலுமினியத்தை வச்சுருக்குன்னு பார்க்கணும். சைனா கிளே இஸ் நாட் சூட்டபிள் ஃபார் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் அலுமினியம், பட் பாக்சைடு இஸ் சூட்டபிள் ஃபார் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் அலுமினியம். ஸோ இந்த பாக்சைடு வந்து பெஸ்ட் ஃபார் செப்பரேஷன் ஆஃப் அலுமினியம். அந்த பாக்சைடு தான் பெஸ்ட்டாக இருக்குது எதுனா அலுமினியத்தை செப்பரேட் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த பெஸ்ட்டான
மினரல்ஸ் நம்ம ஸ்பெஷல் நேம் வச்சு சொல்லணும்னா ஓர்னு சொல்லலாம். ஸோ பாக்சைட் இஸ் ஓர் ஆஃப் அலுமினியம். பாக்சைட் என்பது அலுமினியத்தினுடைய ஒரு தாது. ஆனால் அந்த சைனா கிளியை வந்து நம்ம அலுமினியத்தோட தாதுன்னு சொல்லக்கூடாது. சைனா கிளே இஸ் நாட் ஓர் ஆஃப் அலுமினியம். இந்த சைனா கிளே வந்து மினரல்னு சொல்லலாம், ஆனால் ஓர்னு சொல்லக்கூடாது. இந்த பாக்சைடை வந்து நம்ம ஓர்னு சொல்லலாம் அல்லது மினரல்ஸ்னு சொல்லலாம். பாக்சைட் இஸ் ஓர் ஆஃப் அலுமினியம் ஆர் ஓர் ஆஃப் மினரல்ஸ்னு சொல்லலாம். ஆல் ஓர்ஸ் ஆர் மினரல். எல்லா ஓர்ஸையுமே நம்ம மினரல்ஸ்னு சொல்ல முடியும். பட் ஆல் மினரல்ஸ் ஆர் நாட் ஓர். எல்லா மினரல்ஸையும் நாம் ஓர்னு சொல்லக்கூடாது. நெக்ஸ்ட்டு பார்க்குறது மெட்டலர்ஜிக்கல் ப்ராசஸ் பார்க்குறோம். உலோகவியல் செயல்முறைகள் பார்க்குறோம். மெட்டலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற அந்த ப்ராசஸில் என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குதுன்னு பார்க்குறோம். இதில் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் மெட்டல் ஃப்ரம் த ஓர் கன்சிஸ்ட் ஆஃப் ஃபாலோவிங் மெட்டலர்ஜிக்கல் ப்ராசஸ். உலோகத்தை பிரித்து எடுப்பதில் பல்வேறு படிநிலைகள் இருக்குது. அந்த படிநிலைகளை பற்றி பார்க்குறோம். ஃபஸ்ட்டு ஓர் வந்து பூமியிலேருந்து எடுக்கிறோம். மைனிங் ப்ராசஸ் மூலமாக ஓர் பூமியிலேருந்து எடுக்கிறோம். இதில் சம் இம்ப்யூரிட்டிஸ் இருக்கும். அந்த இம்ப்யூரிட்டிஸ் ரிமூவ் பண்ணுற ப்ராசஸ் வந்து ப்ரிலிமினரி ப்ராசஸாக இருக்குது. ஸோ அதை நம்ம கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ஓர்னு சொல்கிறோம். மெட்டலர்ஜிக்கல் ப்ராசஸில் ப்ரிலிமினரி ப்ராசஸ் வந்து கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ஓர். செகண்ட் வந்து எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் க்ரூடு மெட்டல். எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் crude metal. Third one, refining of crude metal. Metallurgical process important வந்து first concentration of the ore, தமிழில் தாதுக்களை அடர்ப்பித்தல். செகண்ட் வந்து எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் க்ரூட் மெட்டல், பண்படா உலோகத்தை பிரித்தெடுத்தல். மூன்றாவது ரீஃபைனிங் ஆஃப் க்ரூட் மெட்டல், பண்படா உலோகத்தை தூய்மைப்படுத்துதல். ஸோ இந்த 3 படிநிலை கொண்ட தான் வந்து மெட்டலர்ஜிக்கல் ப்ராசஸ். இந்த மெட்டலர்ஜிக்கல் ப்ராசஸ் ஹவ் 3 ஸ்டெப்ஸ். இதில் ஃபஸ்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஓர் என்னன்னு பார்க்குறோம். இந்த ஓர் வந்து பூமியிலேருந்து தான் கிடைக்குது நம்மளுக்கு. இந்த ஓர் இஸ் ப்ரெசன்ட் இன் எர்த் க்ரஸ்ட். ஸோ திஸ் ஓர் இஸ் அசோசியேட் வித் சம் இம்ப்யூரிட்டிஸ். இந்த ஓர் கூட வந்து இம்ப்யூரிட்டிஸ் இருக்குன்னு நமக்கு தெரியும். ஏன்னா பூமியிலேருந்து எடுக்கக்கூடிய பொருளில் கண்டிப்பாக ஒரு மாசு கலந்துருக்கும். ஜென்ரலி இந்த ஓர் அசோசியேட் வித் சம் இம்ப்யூரிட்டிஸ். அந்த இம்ப்யூரிட்டிஸ் வந்து நான் மெட்டலிக் இம்ப்யூரிட்டாக இருக்கலாம், ராக் மெட்டீரியல்ஸ் ஆர் சிலிசியஸ் மேட்டராக இருக்கலாம். அது அலோக மாசுக்கள், பாறை வகை மாசுக்கள், ராக்கி மெட்டீரியல்ஸ் அண்டு சிலிசியஸ் மேட்டர்ஸ் மண் வகை மாசுக்கள் கலந்துருக்கும். ஜென்ரலி the ores are associated with impurities. இதில் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஓர்னா the process of removal of impurities from the ores. ஓரில் இருந்து மாசுக்களை நீக்கிறது தான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஸோ இதுதான் நம்ம கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஓர்னு சொல்கிறோம். தாதுக்களை அடர்ப்பித்தல்னா தாதுவுடன் உள்ள மாசுக்களை நீக்குவது வந்து தாதுக்களை அடர்ப்பித்தல். ரிமூவல் ஆஃப் இம்ப்யூரிட்டிஸ் ஃப்ரம் த ஓர், இது ப்ரிலிமினரி ஸ்டெப்பு. அது செகண்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தோம்னா எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் க்ரூட் மெட்டல். இந்த எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் க்ரூட் மெட்டல் வந்து 2 ஸ்டெப்ஸில் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த கான்சன்ட்ரேட்டட் ஓரை இட் இஸ் கன்வெர்டட் இன்டு த ஃபார்ம் ஆஃப் மெட்டல் காம்பவுண்ட் விச் இஸ் ஈஸிலி ரெடியூசிபிள். இந்த கான்சன்ட்ரேட்டட் ஓரை வந்து மெட்டலுடைய ஒரு சேர்மமாக மாற்றணும். அந்த சேர்மம் வந்து ஈஸியாக ரெடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ ஈஸியாக ரெடியூஸ் பண்ணுற சேர்மம் மெட்டலோடைய சேர்மம் வந்து அவனோட ஆக்சைடு. ஸோ ஃபஸ்ட்டில் நம்ம கான்சன்ட்ரேட்டட் ஓர் இஸ் கன்வெர்டட் இன்டு மெட்டல் ஆக்சைடு. அடர்ப்பிக்கப்பட்ட தாது வந்து உலோக ஆக்சைடாக மாற்றணும். இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இந்த எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் க்ரூட் மெட்டல் carried out in 2 steps, namely conversion of ore into metal oxide. Second is reduction of metal oxide into elemental metal. இந்த உலோக ஆக்சைடு வந்து ஒடுக்கி உலோக தனியாக மாற்றுறது வந்து இரண்டாவது ஸ்டெப்பு. ரிடக்ஷன் ஆஃப் மெட்டல் ஆக்சைடு இன்டு எலமெண்டல் மெட்டல். மெட்டல் ஆக்சைட்லேருந்து மெட்டலை ஒடுக்கணும். அது பல்வேறு ஒடுக்க காரணிகளை பயன்படுத்தி ஒடுக்கலாம். ஸோ இதில் 2 ஸ்டெப்ஸ் இருக்குது. எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் க்ரூட் மெட்டல் கேரிட் அவுட் இன் 2 ஸ்டெப்ஸ். ஒன் இஸ் கன்வர்ஷன் ஆஃப் ஓர்
into metal oxide. Second one is reduction of metal oxide into elemental metal. Third metallurgical process என்னன்னு பார்த்தோம்னா refining of crude metal. Refining of crude metalனா இந்த elemental metalல நான் reacting non metals present ஆகிருக்கலாம் ஆர் நான் reacting metal ஆர் நான் மெட்டல் present ஆகிருக்கும். ஸோ இதை ரிமூவ் பண்ணுற அந்த ப்ராசஸ் தான் வந்து refining of crude metal. unreacted impurities இருக்கும். அது வந்து நான் பிரிச்செடுக்கிற எலமெண்டல் மெட்டலில் இம்ப்யூர் மெட்டலில் unreacted impurities ஆர் நான் மெட்டல்ஸ் present ஆகிருக்கும். இதை ரிமூவ் பண்ணுற அந்த ப்ராசஸ் தான் வந்து ரீஃபைனிங் ப்ராசஸ்ன்னு சொல்கிறோம். சிம்பிளாக பியூரிஃபிகேஷன் ப்ராசஸ்ன்னு சொல்லலாம். purification of pure metal from crude metal. So this process called refining process. இதில் different process இருக்குது, அதை நம்ம பார்க்கலாம். இப்போ மெட்டலர்ஜிக்கல் ப்ராசஸில் 3 important ஸ்டெப்ஸ் இருக்குது. ஒன்று கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஓர், செகண்ட் இஸ் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் க்ரூட் மெட்டல், ரீஃபைனிங் ஆஃப் க்ரூட் மெட்டல் பார்த்துருக்கோம். ஸோ இந்த செக்ஷனில் நம்ம மெட்டலர்ஜினா நான் பார்த்துருக்கோம், இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் மெட்டலர்ஜி பார்த்துருக்கோம். வாட் இஸ் மெட்டலர்ஜி? மெட்டலர்ஜி இஸ் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஆஃப் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் பியூர் மெட்டல் ஃப்ரம் தர் நேச்சுரல் சோர்ஸ்னு பார்த்தோம். அதர் ஆஸ்பெக்ட்ஸ் வந்து ப்ரொடக்ஷன் ஆஃப் அலாய், ப்ரொடக்ஷன் ஆஃப் மெட்டல் சொல்யூஷன், ப்ரொடக்ஷன் ஆஃப் காம்பவுண்ட் வித் 2 டிஃப்ரெண்ட் எலமெண்ட்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு அக்கரன்ஸ் பார்த்தோம். மெட்டல் வந்து எப்படி கிடச்சிருக்கு, பூமியில் எப்படி கிடைக்குன்றத பார்த்துருக்கோம். The modern metallurgical process essentially to design as eco-friendly that would minimize wastage and maximize energy efficiency. இந்த செக்ஷன் நம்ம வேரியஸ் ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் செப்பரேஷன் ஆஃப் மெட்டல்ஸ் பார்க்குறோம் அண்ட் கெமிக்கல் பிரின்சிபல் பிஹைண்ட் திஸ் ப்ராசஸ் பார்த்துருக்கோம். அக்கரன்ஸ் ஆஃப் மெட்டல், மெட்டல் வந்து லெஸ் ரியாக்டிவ் மெட்டலாக இருந்தால் ஃப்ரீ ஸ்டேட்டில் கிடைக்கும், நேட்டிவ் ஸ்டேட்டில். ரியாக்டிவ் மெட்டலாக இருந்தால் கம்பைன்டு ஸ்டேட்டில் கிடைக்கும், ஆக்சைடு, சல்ஃபைடு, கார்பைட், ஹாலைட்ஸாக கிடைக்கும். நெக்ஸ்ட் மினரல்ஸ் அண்ட் ஓர்னு பார்க்குறோம். மினரல்ஸ்னால் a naturally occurring substance which contain metal as in the free state or in the form of compounds பார்த்துருக்கோம். இட் இஸ் obtained from mining. இது எக்ஸாம்பிள் பார்த்தோம். ஹேமடைட் அண்ட் மேக்னடைட் வந்து மினரல்ஸ் ஆஃப் அயன் அண்ட் ஓர்ஸ் ஆஃப் அயன். Ore definition. Ore is a mineral from which metal can be extracted conveniently and economically. இது எக்ஸாம்பிள் பாக்சைட் அண்ட் சைனா கிளே பார்த்தோம். பாக்சைட் வந்து ஓர்ஸ் ஆஃப் அலுமினியம், சைனா கிளே இஸ் நாட் ஓர் பிகாஸ் சைனா கிளேவில் வந்து நாம் அலுமினியத்தை பிரித்து எடுக்க முடியாது. நெக்ஸ்ட் மெட்டலர்ஜிக்கல் ப்ராசஸ். ஒன் இஸ் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஓர், செகண்ட் இஸ் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் க்ரூட் மெட்டல், தேர்ட் இஸ் ரீஃபைனிங் ஆஃப் க்ரூட் மெட்டல் பார்த்துருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.